ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான நம்மளோட டாபிக் வந்து காந்தவியல். அந்த காந்தத்தோட வகைகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா ஒரு 6 டைப்பாக சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா சட்டகாந்தம், வளைய காந்தம், காந்த ஊசி காந்தம்னு சொல்லிட்டு லாடகாந்தம், வட்ட உருளை காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தத்தோட வகைகள்லேயே வந்து யூ வடிவ, குதிரை லாட, நீள் வடிவ அப்படின்னு சொல்லிட்டு காந்தத்தோட வகைகளில் சொல்கிறாங்க. இந்த காந்தம் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா இயற்கையான ஒரு பாறையிலேருந்து ஒரு மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து தான் வந்து என்ன ஆணுச்சு அப்படின்னா காந்தம் உருவாயிட்டிருக்கு. இந்த காந்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா காந்த துருவங்கள் 2 இருக்குது. என்ன அப்படின்னா நார்த்து சவுத் அப்படிங்கிற இருவேறு காந்த துருவங்களில் வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு துருவத்தை வந்து கணக்கிடுறதுக்கு வந்து இந்த இருவேறு துருவங்கள்னால மட்டும்தான் வந்து காந்தம் வந்து கணக்கிடப்படுது. நார்த்து சைடா சவுத்து சைடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதிகப்படியான கம்பிகளில் ஒட்டியிருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா காந்த துருவம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து திசையை அறிகிறதுக்கு வந்து ஒரு கயிறில் வந்து ஒரு காந்தத்தை தொங்க விடும்போது அது வந்து எந்த சைடு கேத்தாப்பில் வந்து தொங்கி வட துருவம் தென் துருவமா அப்படின்னு சொல்லிட்டு தொங்கி அது எந்த சைடு வந்து தடையில்லாமல் வந்து அதோட காந்தம் வந்து வடக்கு திசையில் அது ஓய்வு நிலை வந்து எப்போ அடையுதோ அப்போ தான் வந்து அந்த இதில் வந்து திசை வந்து இந்த திசையில் தான் இருக்குது, வடக்கு வடமேற்கு வட துருவம் தென் துருவம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட திசையை அறிகிறதுக்கு வந்து ஒரு நல்ல முறையாக வந்து இந்த திசை காட்டி கருவியாக வந்து இந்த காந்தத்தை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த காந்தத்தை பொறுத்த வரைக்கும் சீன மாலுமிகள் தான் வந்து படகுல வந்து கப்பல் இது பண்ணும்போது இதை வந்து திசை எறிகிறதுக்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த காந்தம் வந்து எப்படி வந்து திசை காட்டி கருவியாக இருந்திருக்கு அப்படின்னா நார்த்து சவுத்து அப்படிங்கும்போது முதல்ல ஈர்ப்பு விசை இதாகுது. சவுத்து நார்த்து வந்து ஈர்ப்பு, நார்த்து சவுத்து வந்து ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்த்து வந்துச்சுன்னா 2 ஒரே இதில் இருக்கும்போது விலகுது, அதே மாதிரி சவுத்துன்னு 2 ஒரே இதில் இருக்கும்போது விலகுது. இது வந்து காந்தத்தோட ஈர்ப்பும் விலக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதாங்க. ஒரே துருவம் இருக்கும்போது விலகுது, வெவ்வேறு துருவங்கள் இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று அது ஈர்க்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்த ஈர்ப்பு விலகலில் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து தெளிவாக தெரியுது. காந்தம் வந்து எதிரெதிர் துருவங்கள் வந்து ஒன்று இருக்கிறது, ஒத்த துருவங்கள் வந்து வேறுபடுகிறது, விலகிறது. அடுத்து வந்து இந்த காந்தத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திசை காட்டும் கருவியை வந்து பயன்படுத்துகிறாங்க. காந்தம் திசை காட்டு கருவி என்பது திசையறி உதவி ஒரு காந்த ஊசி பெட்டி ஆகும். இந்த இது வந்து என்ன அப்படின்னா காந்த ஊசி பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தடையின்றி எந்த ஒரு சூழல்லையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காந்த ஊசி பெட்டி மூலிமா வந்து திசையை வந்து நம்மளால் அறிய முடியுது. அடுத்து வந்து இந்த திசையை அறிகிறது மூலிமா இந்த செயற்கை காந்தங்கள், இயற்கை காந்தங்கள் 2 விதமான காந்தங்கள் இருக்குது. அந்த காந்தங்கள் வந்து எப்படி வேறுபடுது, இயற்கை காந்தத்துலேருந்து செயற்கை காந்தம் எப்படி வேறுபடுதுன்னு சொல்லிட்டு இந்த வேறுபாடு சொல்கிறாங்க. இயற்கை காந்தம் வந்து ஒரு இதில் வந்து ஒழுங்கற்ற வடிவம் வந்து கொண்டு பரிணாமத்தோடு காணப்படும். செயற்கை காந்தம் வந்து மனிதர்களால் உருவாக்கப்படும் போது அது வந்து ஒழுங்கற்ற வெவ்வேறு வடிவங்களில் தான் வந்து அது உருவாக்கப்படும். இயற்கை காந்தம் பொறுத்த வரைக்கும் அது வந்து வலிமையான ஒரு நிலையானது, ஒரு நிலையாக இருப்பது வந்து கடினமாக இருக்கும். இது வந்து என்ன வலிமையுடன் செயற்கை காந்தம் உருவாக்க முடியும். இது வந்து நீண்ட காலம் வந்து காந்த பண்பத்தை வந்து இழக்காது, இயற்கையாகவே உள்ளது, செயற்கையாக உள்ளது. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதோட பண்பு இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை காந்தத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவு மட்டும்தான் இது பயன்படுத்தக்கூடியது. செயற்கை காந்தத்தை பொறுத்த வரைக்கும் இதோட ஆற்றல் அன்றாட வாழ்வு வந்து பெரிய அளவு வந்து பயன்படக்கூடியதாக வந்து இருக்குது. இப்படி தான் வந்து இயற்கை காந்தம் செயற்கை காந்தம் வேறுபடுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காந்தவியலில் வந்து அதோட வடிவம் எப்படி இருக்குது, என்னென்ன வடிவத்திலலாம் இருக்குது, அதோட பயன்பாடு எப்படி இருக்குது, அது வந்து எப்படி திசையை காட்டுது. அதோட வடிவத்தை பொறுத்த வரைக்கும் சட்டகாந்தம், லாடகாந்தம், வளைய காந்தம், காந்த ஊசி, நீல வடிவம், வட்ட வடிவம், உருளை வடிவம்னு சொல்லிட்டு அதோட வடிவத்தை சொல்கிறாங்க. அதோட பயன்பாடு அப்படிங்கும்போது அது எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, ஒரு ஒளிப்பானில், கதவு திறக்கிறதுல, ஒரு பைகளில், காந்த துருவத்தில், அப்புறம் திசை காட்டுறதுல, அப்புறம் ஈர்ப்பு விசையில், விளக்கு விசையில் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருள்லையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காந்தத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஒரு ஒளிபெருக்கியாக இருக்கட்டும், இல்லை மின் மோட்டாராக இருக்கட்டும், இல்லை கதவுகளோட தாழ்பாவாக இருக்கட்டும், ஒரு பேக் இது பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பொம்மை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், குண்டூசி தாங்கியாக இருக்கட்டும், இல்லை மின்காந்த தூக்கியாக இருக்கட்டும், அப்புறம் குளிர்சாதனை பெட்டியாக இருக்கட்டும், ஒரு பென்சில் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா மேக்னெட் ப்ரெசண்ட் ஆகி தான் எல்லா பொருளையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஈவந்தோ நம்ம ட்ராவல் பண்ணுற ரயில்லையாக இருக்கட்டும், பஸ்லையாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லா இதுவுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு காந்தம் மூலியமாக தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்ஸ்லேருந்து எல்லாமே அந்த ஈர்ப்பு விசையாக இருக்கட்டும், விளக்கு விசையாக இருக்கட்டும், நம்ம பேசஞ்சர் பண்ணுறதுல வந்து ட்ரெயின் முதற்கொண்டு என்ன தான் அப்படின்னா ஒரு மேக்னெட், ஒரு ஈர்ப்பு விசை மூலியமாக தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அது இயங்கிகிட்ருக்கு. இன்றைய அறிவியலை பொறுத்த வரைக்கும் இந்த ரயில் என்ன அப்படின்னா ஒரு காந்தத்தில் வந்து ஒத்த துருவங்கள் இருக்கிறனால தான் அது இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ஸ்டேபிளான நிலைமையில் வந்து இதாகுது, இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
காந்தம் வந்து எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கும்போது காந்தத்தை வந்து ஒரு முறையாக பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கான டாபிக் வந்து காந்தவியல். இதோட நம்மளுக்கு டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ.